Guys, welcome to another video. So இது என்ன வீடியோ தனியாக இன்ட்ரோ எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிட் நைட் காஃபி வித் விக்கி. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. ஸோ இன்னொரு 11:30 ஆக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போதும் போல தான் விக்கி வந்து மிட் நைட் கிரேவிங்ஸு. ஸோ போய்ட்டு இப்போ பால்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ பால் நம்மள்கிட்ட இருக்குது. தேவையானது எல்லாம் இப்போ தான் கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வரணும். பால், காஃபி தூள், நிறைய நம்ம சாப்பிட்றதுக்கு ரஸ்க்கு. ஸோ இது எல்லாமே வாங்கிட்டோம். இப்போ வந்து காஃபி, நான் எப்படி காஃபி போடணுன்றது உங்களுக்கு கற்று தரேன். லக்கிக்கு வந்து காஃபி போட தெரியாது, போடுவான், பட் நார்மலாக தான் இருக்கும். அவளுக்கு எப்படி சூப்பராக போகணும் கற்றுத்தரேன். நீங்களும் கற்றுக்கோங்க. என்னோட பிரியாணி விழாக்கு பார்த்து நிறைய பேர் பிரியாணி செஞ்சு சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஸோ இதே மாதிரி இதையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி அவுட் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் பிரியாணி விழாக்கு பார்த்துட்டு எங்கள் அம்மாவே செஞ்சு எல்லாரும் கொடுத்து சூப்பராக இருக்கு, எந்த வீடியோ பார்த்து செஞ்சீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கேட்குறாங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாங்கள் 2 பேருன்றதுனால ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கணும். எப்படி பால் பாக்கெட் கட் பண்ணும்போது இந்த முனை இருக்கிறது இல்லை, இந்த முனையில் லைட்டாக இப்படி கட் பண்ணணும். அவ்வளோதான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். 2 கிளாஸ், நீங்கள் 2 பேருன்றதுனால 2 கிளாஸ் ஊற்றிடும். இந்த பால் எடுத்துகிட்டு போய் ரிமைனிங் பால் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு வந்துடலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. செய்யாதீங்க, அது வந்து அதனால தான் இப்படி இருக்குது. அடுப்பு ஆன் பண்ணணும். பால் குண்டான் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம எடுத்தோன்னா 2 கிளாஸ் மில்க்கு. கிளாஸ் மில்க்கு, 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதனால் 1/2 கிளாஸ் தண்ணி, 1/2 கிளாஸ் அளவுக்கு 2 கிளாஸ்லேயே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இருக்கிற பால் கொஞ்சம் இருந்ததுனாக்கா மிக்ஸ் ஆகி. ஸோ இப்போ வந்து அதாவது நீங்கள் ஃபுல் வைக்கக்கூடாது, எங்களுக்கு கொஞ்சம் ஃபுல்லி அந்த சிம்மில் தான் தெரியும். ஃபுல்லு வைக்காம என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஆஃபில் வச்சு எரிய வைங்க. இது பால் பொங்குற வரைக்கும் கொதிக்கணும். என்னடி உத்து பார்க்குற? இப்போதானே வச்ச, அதுக்குள்ளே எப்படி நான் பொங்குவேன்? வெயிட் பண்ணு, நீ திரும்பி பார்க்கும்போது தான் பொங்குவேன். மெஹு 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 லாஹி லாஹி. நீ என்னை பார்த்துட்டே இருந்தாலும் நான் பொங்கவே மாட்டேன். ஏன்னா உங்கள் அம்மா கிட்ட நான் திட்டு வாங்கி கொடுக்கணும் இல்லையா? ஏ புள்ள, அங்கே பாரு, வெள்ளை காக்கா மல்லாக்கா பறக்குது. ஸோ பால் பொங்குனதும் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அது கொதிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியாது.
அதனால் கொதிக்கும் போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்ப பொங்கிட வேண்டியதுதான். எப்படி இது பேர் தான் மாஸ்டர்ஸ் போவாங்க. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். அதோட லோகோ, அதோட வீடியோ நான் உங்களுக்கு முன்னாடி போட்டுடுறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் உங்கள் அம்மா அப்பா அடி வாங்கினீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா லக்கியாக நம்ம தான் ட்ரை பண்ண நிறைய தடவை அடி வாங்கியிருக்கா. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அவ்வளோதான். ஒரு தடவை கொதிச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பால் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பால் ஆஃப் பண்ணிவிட்டு சன்ரைஸ், இந்த வீடியோவில் நான் சன்ரைஸ் காஃபி தூள் வச்சு போடுறதுனாலையோ ஆவின் பால் வச்சு பால் போடுறதுனாலையோ அவங்க ஸ்பான்சர் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு நாங்களே ஸ்பான்சர் பண்ணி தான் வாங்கிக்கிறோம். இது நீங்கள் ஏதாச்சும் ஸ்பான்சர் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள், கொலர் பண்ணி வீடியோலாம் போடலாம். ஸோ ஒரு டீ தூள், ஒரு காஃபி தூள் வந்து ஒரு பேக்கெட் 2 rupees பேக்கெட். இது ஒரு 2 rupees பேக்கெட் வந்து 1 கிளாஸ்க்கு ஒரு 2 rupees காஃபி தூள். ஓகேங்களா? இதில் கால் போடுறேன் அரை போடுறேன்னா சொல்லாதீங்க, ஸ்ட்ராங்காக நல்லா இருக்காது. நான் எப்படி போடணும் அதே மாதிரி போடணும். போதும் இல்லை, இது போதும் வைக்க சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் என்னோட அவளுக்கு தெரியல தடி தெரியுமா கற்பூர வாசனை. இது நான் குடிச்சு பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் வந்து பாருங்க. இதே மாதிரி இன்னொன்று 2 பேர் போடுறதுனால 2. டீ எப்படி உங்களுக்கு வேணும், அதாவது எப்படி போடணும்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டீ நான் சூப்பராக போடுவேன். இப்போ நான் வீட்டுக்கு போகும்போது கூட கீர்த்திக்காம் தங்கச்சிக்காம் மக்க போட்டு கொடுத்தேன், சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது மசாலா டீ, நார்மல் டீ கிடையாது. உங்களுக்கு அதோட லக்கியும் கொடுத்துட்டு அவளுக்கும் ரொம்ப சூப்பராக சொல்லுவாள். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டீயோட வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், அதுவும் பண்ணித்தரேன். நெக்ஸ்ட்டு சுகர். இது வந்து அப்புறம் மெட்ரோ தண்ணி தான். யாரும் வந்து இன்னும் கான் தண்ணி போய்ட்டு குடிக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. இது நல்ல தண்ணி, மெட்ரோ தண்ணி. அது ஐயோ துடைக்கணுமாக. ஒரு ஸ்பூன் தான் போடணும். ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் இதுக்கு இதுக்கு ஒரு ஸ்பூன். ஓகே, அதை போட்டுட்டு நம்ம அப்படியே கலந்து ஓகே வண்டி தான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, எனக்கே தெரியுது பாருங்க. ஸோ இதை போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இதுக்காக சுகர் மிக்ஸ் ஆகிருக்காது, அதனால் இப்படி ஒரு ஆற்று அப்படி ஒரு ஆற்று. இதில் ஏடு இருக்குல்ல, கிணி சாப்பிட்றது கொஞ்சம். அவ்வளோதான், அருமையான காஃபி ரெடி. எப்படி இருக்கு பாருங்க. நான் லக்கி குடிச்சு பார்த்து எப்படி இருப்பான்னு சொல்லுவோம் டேஸ்ட்டு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓ, பிளாக் காஃபி
சூப்பராக இருக்கு சார். சார் உண்மையிலே சார் பிளாக் காஃபி சூப்பராக இருந்துச்சே. ஏன் என்னாச்சு? அது காஃபி இல்ல, ரசம். சூப்பர் கீ. உண்மையாக சொல்ல நல்லா இருக்கானே. எனக்கு காம்படிட்டராக நீ வந்துட்டு சமைக்கிறதுல நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ஓகே, நம்ம காஃபி வந்து இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி குடிச்சிட்டு ரஸ்க்கு சாப்பிட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதேமாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். டில் தென் பாய். பாய். ஓகே.